வேண்டிய பல முக்கிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். தொடர்வண்டி துறையில் ஒரு மூத்த அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற 80 வயதை கடந்துவிட்ட எழுத்தாளர் ராதா வீரண்ணன் அவர்கள் அவர் பணியிலே இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்ச்சியை என்னிடம் தொலைபேசியில் ஒரு முறை கூறினார். அப்போது அவர் சீஃப் ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டர் என்கிற அந்த பொறுப்பிலே இருந்திருக்கிறார். தண்டனை கொடுக்கிற தலைமை அதிகாரி என்று அதற்கு பொருள். இன்ஸ்பெக்டராக அவர் இருந்திருக்கிறார். சென்னையில் இருக்கிற எழும்பூரில் அந்த பொறுப்பில் அவர் இருந்த காலம் 1980களிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாள் தொடர்வண்டியில் 37 பேர் பயணச்சீட்டு இல்லாமல் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை காவல்துறையினர் அழைத்து கொண்டு வந்து இவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு அவருக்கு எஸ்ஆர் வீரண்ணன் என்று அந்த அதிகாரியின் பொறுப்பிலே இருக்கிற போது அவருடைய பெயர். 37 பேரும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார்கள். 37 பேரும் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று இவரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர் அவர்களை தண்டிக்க வேண்டும். கொண்டு வந்த காவலர்களை வெளியே அனுப்பிவிட்டு எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார். ஒன்றுமில்லை, நாங்கள் திராவிடர் கழக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்தோம். சரி, பயணச்சீட்டு இல்லாமல் வந்திருக்கிறீர்களே, எல்லோரும் தொழிலாளிகள், விவசாயிகள், எங்கள் இடத்துல பணம் இல்லை, ஆனால் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆர்வம் எங்களுக்கு இருந்தது, அதனாலே வந்திருக்கிறோம். நீ எந்த ஊருப்பா? நான் திருத்துறைப்பூண்டி. நீ? நான் மாயவரம் என்று எல்லோரும் ஏறத்தாழ மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் விரைவு தொடர்வண்டியிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக அத்தனை பேரும் ஏறத்தாழ அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். மிக பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள், ஏழைப்பட்டவர்கள். தொடர்வண்டியிலே பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்தது தவறு. இவர் தண்டிக்க வேண்டும். இதுதான் அவருடைய கடமை. சில வேளைகளில் சட்டமும் நியாயமும் வேறுபட்டு நிற்கிறது. சட்டப்படி எது சரியாக இருக்கிறதோ அது சில வேளைகளில் நியாயப்படி தவறாக இருக்கிறது. சட்டப்படி தவறாக இருக்கிற காரியம் சில நேரங்களில் நியாயப்படி சரியாகவும் ஆகிவிடுகிறது. இந்த இடத்தில் சட்டத்தை பயன்படுத்துவதா நியாயத்தை பயன்படுத்துவதா என்று அவருக்குள் ஒரு கேள்வி எழ, சரி போகட்டும், இன்றைக்கு நியாயத்தையே நாம் பார்க்கலாம் என்று கருதினாரோ என்னவோ தெரியவில்லை. மறுபடியும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்டிருக்கிறார், எதற்காக வந்தீர்கள் என்று. ஒன்றுமில்லை, பெரியார் பேரணிக்காக வந்தோம். அது என்னையா பெரியார் என்று சொல்லுகிறீர்கள்? தந்தை பெரியார் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்கே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அடடா, இவரும் நம்மை போல பெரியாரிடத்தில் மதிப்பு வைத்திருக்கிறார் போல இருக்கிறது என்கிற உண்மை அவர்களுக்கு புரிகிறது. சரி, அந்த பேரணிக்கு போனால் என்ன சொல்லி முழக்கமிடுவீர்கள் என்று இவர் கேட்கிறார். தந்தை பெரியார் வாழ்க என்று முழக்கமிடுவோம். நல்லது, எல்லாரும் ஒரு தரம் சத்தமாக சொல்லுங்க என்கிறார். அவர்களுக்கு புரியவில்லை. இங்கேயா என்கிறார்கள். இங்கே தான் சொல்லுங்க என்கிறார். 37 பேரும் சேர்ந்து தந்தை பெரியார் வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள். நல்லது, இதே மாதிரி முழக்கம் போட்டுக்கிட்டே தெரு வரைக்கும் போகணும். போகிற வழியில் யாராவது முழக்கத்தை நிறுத்தினா மறுபடியும் தண்டனை கொடுத்துருவேன், புறப்படுங்க, சத்தம் போட்டுக்கிட்டே போங்க, தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே போகணும். சரிதானா என்று சொன்னால் இது என்ன தண்டனை என்று அவர்களுக்கு புரியவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கே தொடங்கி தந்தை பெரியார் வாழ்க என்று அந்த தொடர்வண்டி நிலையமே அதிர்கிற அளவுக்கு அவர்கள் முழக்கம் போட்டுக்கொண்டே அதை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். இதை பார்த்த பலருக்கு வியப்பு, சிலருக்கு கடுப்பு. என்ன இவர் இப்படி செய்திருக்கிறார் என்று அங்கே மேலே தலைமை அதிகாரியாக, அதாவது கண்காணிப்பாளராக இருந்தவரிடத்தில் போய் நேரடியாக சொல்லிவிட்டார்கள். 37 பேர் பயணச்சீட்டு இல்லாமல் வந்திருக்கிறான், அவர்களையெல்லாம் இவர் இப்படி வாழ்க என்று முழக்கம் போட்டுக்கொண்டே போங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே அவரை கூப்பிடு என்று அந்த கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். அவர் மிக கடுமையானவர். அவருடைய கடுமை அன்றைக்கு அத்தனை அதிகாரிகளிடத்திலேயும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர் அழைக்கிறார் என்ற உடனே இதுதான் செய்தி என்று வீரண்ணனுக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் போய் சொல்லலாம் என்று அவருடைய அறைக்கு போனதற்கு பிறகு என்னையா இது என்று அவர் கேட்டவுடனே உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று சொல்லியிருக்கிறார். மற்றவர்களையெல்லாம் அவர் போகச் சொன்ன உடனே அந்த அறை கதவையும் சாத்தியிருக்கிறார்.
ஏன் கதவெல்லாம் சாத்துறீங்க என்று இவர் கேட்டிருக்கிறார். இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு, நான் செய்தது சட்டப்படி தவறுதான். பயணச்சீட்டு இல்லாமல் வந்தவர்களை நான் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் என் மனசுக்குள் ஒன்று உறுத்தியது. தந்தை பெரியார் என்று ஒருவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்திருக்க முடியாது. ஐயா, என்னை மன்னித்து கொள்ள வேண்டும், நீங்களும் இவ்வளவு பெரிய அதிகாரியாக இங்கே உட்கார்ந்திருக்க முடியாது. இந்த இடத்திலெல்லாம் வேறு யாரோ தான் இருந்திருப்பார்கள். அந்த மனிதன் பட்ட பாடுதான், அவர் நமக்காக உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு நம்மை போன்றவர்களெல்லாம் எங்கேயோ கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நாமெல்லாம் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த பெரியார் என்கிற அந்த மனிதன்தான் காரணம் என்று தோன்றியது. அவரை வாழ்த்துவதற்காக, அந்த மாநாட்டுக்காக கலந்து கொள்வதற்கு 37 இளைஞர்கள் அன்றாடம் காட்சிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களினுடைய பயணச்சீட்டு இல்லாமல் இந்த தொடர்வண்டித்துறை அப்படி ஒன்றும் மூழ்கி விடாது. போகட்டும், சட்டப்படி தப்பு தான், ஆனாலும் எனக்கு அவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று தோன்றியது. அனுப்பிவிட்டேன், தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும் என்று சொல்ல, அந்த மேல் அதிகாரி கண்காணிப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீ சொல்கிறதெல்லாம் நியாயந்தாயா, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் சட்டப்படி 1000 கேள்வி கேட்பாங்கள்ல, நாளைக்கு உன்னை என்ன சொல்லுவான், இல்லை என்ன என்னாலும் என்ன சொல்லுவான் என்று கேட்கிற போது, உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வெளியே வந்திருக்கிறார். எப்படி எனக்கு கெட்ட பேர் வராமல் நீங்கள் பார்த்துக்குவீங்க என்று கேட்கிற போது, இருங்க கொஞ்ச நேரத்தில் அது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவர் அங்கே நிற்கிறவர்களெல்லாம் பார்த்து, யாரோ வந்து பற்ற வச்சுட்டான், கண்ணா பின்னான்னு திட்டுறாரியா, அவர் என்னையா அப்படி திட்டுறாரு என்று அவர் திட்டியதாக அவர் உண்மையிலேயே திட்டவில்லை. நீ செய்தது சரிதான் என்று அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் இவர் வெளியே வந்து அவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரியா, எவனோ வந்து சொல்லி கொடுத்துட்டான் என்று சத்தம் போட்டு மற்றவர்கள் காதில் விழுகிற மாதிரி அதை கேட்டு சிலர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நல்லது, திட்டு வாங்கிட்டு போகிறான் இந்த ஆடு என்று மகிழ்ச்சி அடையட்டும், அவருடைய பெயர் கெடாமல் இருக்கட்டும் என்று சத்தம் போட்டு கொண்டே வந்து சேர்ந்தேன். என்னுடைய அந்த பணியில் நான் மறக்க முடியாத நாள் என்று அவர் சொல்லுகிறார். என்ன வேடிக்கை என்றால், எழுத்தாளர் வீரண்ணன் அவர்கள் பிறகு அவர் எழுத்தாளர் ஆனார். அவர் அப்படி ஒன்றும் சுயமரியாதைக்காரர் இல்லை, திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் இல்லை, பகுத்தறிவாளர் இல்லை. அவர் பழுத்த பக்திமான், இன்றைக்கும் ஐயப்ப பக்தர். ஆனாலும் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் திளைத்திருந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த மண்ணில் உயர்த்தியவர் பெரியார் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு நன்றி உணர்ச்சியோடு அன்றைக்கு அவர் அதை செய்திருக்கிறார். பெரியார் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அந்த நிகழ்ச்சியை நாம் நினைவு கூர்வது பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது.